என்ன சரிங்க பண்றீங்க? சாருக்கு அவர் பொண்ணுக்கு ஏத்த மாதிரி நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலையா? பூரா ஃப்ராடு பயிலுகளா இருக்கானுங்களா மச்சான்? அதான் ஒன்ன மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்காரு. ஏற்கனவே என் பொண்ணு உன் மேட்ரிமோனி ப்ரொஃபைலை பார்த்து பிடிக்குதுன்னு சொன்னேன். அப்போதான் என்கிட்ட நீ ஃப்ராட் பண்ணி மாட்டினேன். அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு போனேன்ல, நைட் உட்காந்து என் பொண்ணுட்டு பேசினேன்டா. நிறைய தப்பு பண்ணி திருந்தி நேர்மையா வாழ்றவன் இனிமே தப்பே செய்ய மாட்டாமா. அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தா உன் ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு என் பொண்ணு சொன்னேன். அவளும் சரின்னு சொல்லிட்டா. சார் கிளம்புங்க சார். எப்பா வீடு தேடி வாங்குற சும்மா இருப்பா. இவனால என்ன வச்சு செஞ்சது பத்தாது, வாழ்க்கை ஃபுல்லா என்ன வச்சு செய்ய பாக்குறீங்களா? அப்படின்னா சரி அமல காட்டு கிளம்புங்க சார். டேய் என் பொண்ணு ஒரு தடவை பாருடா, அவ ஒரு தேவதடா. உங்க தேவதையும் வேணாம், காசும் வேணாம். கிளம்பு. டேய் இல்ல வந்த மாதிரி போறடா. கொஞ்சம் கூட்டம் குறையட்டுக்கோ, குறைஞ்சப்புறம் போவோம். யாருங்க இருந்தா திட்டையா போறாவ, எல்லாரும் போன அப்புறம் போவோம். அடுத்து உமா சாப்பிட எங்க கூப்பிட்டு போறா எங்களை? அம்மா 6 மணி ஆயிடுச்சுல, இனிமே நைட்டு டின்னரை முடிச்சுட்டு தானே வீட்டுக்கு போனோம். எல்லாம் பெரிய பொண்ணு அநியாயம் பண்ணாதீங்களா? இங்க பாரு, வீட்டுக்கு போய் இனிமேலாம் பாருங்க, லட்சுமி அக்கா சரசகெல்லாம் போய் வீட்டில் சமைச்சிட்டு இருக்க முடியாது, நேரம் இல்லை. நீ டிஃபனை வாங்கி தந்தனா நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வாங்கிட்டு போயிடுவோம், வீட்டில் வேலையும் முடிச்சிருவோம். இன்னைக்கு பூரா உன்னோட ஸ்பான்சர்னு தானே சொன்னேன். பெரிய பொண்ணு உன் காலில் வேணாலும் உள்ளுறலாம், இதோட விட்டுரு போதும். என்கிட்ட இனிமே அம்மன் ஜல்லி கிடையாது. பெரிய பொண்ணு விடு விடு, அவளை ரொம்ப பண்ணாத. இனிமே நேரம் வீட்டுக்கு போவோம், யாராவது இல்ல எக்க சாப்பிட்டுட்டு தான் போகிறோம். 2 இட்லியாவது உமா வாங்கி தந்தே ஆகணும். நேராக கார் எடுக்கேன், வண்டியை ஹோட்டலில் விடுறேன். ஆளுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்ருங்க. எனக்கெல்லாம் வயிற்றுல இடம் இல்லப்பா. ஆமா எனக்கு ஒன்றும் வேண்டாண்டே, பெருசா பசிக்கல. பாரு அவ்வளோரம் பசிக்கலங்காவ. நேரா வண்டி எடு வீட்டுக்கு போவோம். பாரு தியேட்டரே காலி ஆயிடுச்சு, அவ்வளோரம் எந்திரிச்சு போயிட்டாவ. என் பிள்ளைகளா உங்களுக்குலாம் பசிக்குதா? ஹோட்டலில் போய் ஒரு பரோட்டா சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஆமா பரோட்டாவும் கலக்கியும் வேணும் எனக்கு. பாரு பிள்ளைகளுக்கு பசிக்குதான், பரோட்டாவும் கலக்கியும் கேட்குதுவே. ஒழுங்கா வண்டி எடுத்து நேராக ஹோட்டலில் விடுறேன், வாங்கி தந்துருன்னு. ஏன்னா இதுக்கு மேலே என்கிட்ட செலவு பண்ண 5 பைசா கிடையாதுல, சும்மா இரு. அப்புறம் நான் தான் உட்காந்து ஹோட்டலில் மாவாட்டனா. என் பிள்ளைகளெல்லாம் உங்களுக்கு பசிக்குதுன்னா சரி அப்பா நான் வேணா காசு கொடுக்கேன். சரி அப்போ பெரிய பொண்ணு ஹோட்டலுக்கு வண்டியை விடு. அவ்வளோ என்ன சாப்பிட்ற பரவாயில்ல, 2 இட்லி சாப்பிடாலோ இல்லைன்னா ஒரு பரோட்டா சாப்பிடாலோ, அவ்வளோதானே. நான் காசை கொடுக்கேன். எல்லாம் உமா நீ வருத்தப்படாத, நான் கொடுக்கேன். ஐயா லட்சு அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது, உமா தான் தரணும். ஏலா தியேட்டர்ல இருந்து அவ்வளோ வெளியே போயாச்சு. நம்ம இங்க மட்டும் உள்ளே கிடந்தனா ஏதாவது நினைக்க போறவனா வாங்கும் போது இடத்த காலி பண்ணுவோம். ஆமாத்தே எதா இருந்தாலும் கார்ல போய் டிசைட் பண்ணிக்கலாம். வாங்கும் போது போவோம். வேற நம்ம தான் அவ்வளோ குப்பையா அல்ல அந்த தியேட்டர்ல கடைசி வரைக்கும் நின்னு கிடந்தனா குப்பை பறக்கனுக்கு நினைச்சிட போறவே. சரி வாங்க எல்லாம் போவோம். எப்பா எப்படியோ லட்சுமி அக்காவால தப்பிச்சேன். காடெல்லாம் தேடி பார்த்துட்டேன், எங்க போச்சு அந்த காசு? எதுக்கு என் மோயிட்ட கேட்டு பார்ப்போம். ஐயா ஐயா என்னாச்சு இவனுக்கு? வந்த நேரத்திலே இருந்து கவுந்தடிச்சு கண்ணை கசக்கிக்கிட்டே இருக்கானையா. ஏலே ஐயா செல்வம் இங்க பாரு. என்னம்மா சொல்லுங்க. ஆமா என்னையா ஆச்சு? வெளியே போயிட்டு வந்தவன் வந்த நேரத்துல இருந்து சோஃபால இப்படி கவுட்டக்குள்ள தலை விட்டுக்கிட்டே இப்படியே குடிச்சே கிடந்தா என்ன அர்த்தம்? என்னாச்சு? ஏம்மா நீ வேற சும்மா இருமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னமோ போ, எதை கேட்டாலும் ஒன்றும் இல்லைங்க. உன் பொண்டாட்டிட்ட எதை கேட்டாலும் எனக்கு தெரியலம்பா. அவளை வீட்டில் பார்க்கவும் முடிய மாட்டேங்க, இருக்கவும் முடியுங்க. எந்த அளவான் பயணம் போகிறாளோ என்னமோ தெரிய மாட்டாங்க. நீயும் அவளை யானை கேட்பாரு இல்லை, நானும் கேட்டாலும் மதிக்க முடியுங்க. பொம்பளை இப்படி இருந்தால் எப்படி குடும்பம் வழங்குது? என்னனையும் போங்க. ஏம்மா நீ சீட்டுக்கு ஒரு 5000 ரூபா தந்துருந்தல்ல, அந்த காசை நான் அங்கே அலமாரியில் அங்கே ஏன் இதில் வச்சுருந்தேன், அது காணுமே, நீ பாத்தியா? ஏம்மா அங்கதான் இருக்கோம், நீ நல்லா தேடி பாரு. நீ ஒழுங்கா கண்ணு தெரியாம எங்கேயாவது தான் வச்சிருப்ப, ஞாபகம் மாதிரியா பாரு, பார்த்து எடுத்து சீட்டை கட்டு. இல்லை அதுக்கு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். 10ஆம் தேதிக்குள்ள அவளுக்கு நான் கட்டணும். சரி அதான் வச்ச காசை எங்கே வச்சுன்னு ஞாபகம், கபோர்டில் தான் வச்சு ஞாபகம் இருக்கு. நானே இப்போ வீடு பூரா எல்லா இடமும் தேடிட்டேன், அந்த 5000 ரூபாயே காணும். இன்னும் தேடியாவது தாயா வாயா.
அம்மா நான் இப்ப அதெல்லாம் தேடுற மாதிரி இல்லம்மா. நீங்க போய் தேடுங்க, அங்கதான் எங்கேயாவது இருக்கும். நம்ம வீட்டுல வேற எங்க போப்புது? ஆமா, இவனும் தேடி தர வரமுட்டான். இவன் பொண்டாட்டியும் கூட்டு கொஞ்சம் பாருமான்னா அவ எனக்கு என்னம்பா, அப்படியே தேடி எடுத்தாலும் அதை அவ தான் வச்சுக்கிடுவா, நம்மளுக்கா தருவா. பாட்ட சொல்லியதுக்கு நானே தேடிக்கிடுவேன். இன்னைக்கு தியேட்டர்ல நடந்த சம்பவத்தை நினைச்சா மனசே அரமுண்டுக்கு. புருஷன் பொண்டாட்டி சண்டை வீட்டோட இருக்கணும், என்னைய தியேட்டர்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டால அந்த உமா. இன்னைக்கு வரட்டும், அவளை நான் பாத்துக்கிறேன். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம் பத்துக்க. இன்னைக்கு உன் பொண்டாட்டி தான் குறுக்க மறுக்க அங்க என் ரூமுக்குள்ள போயிட்டு வீட்டு வந்துட்டு இருந்தா. ஒருவேளை அவன் எடுத்திருப்பாளோ? நான் அங்கதான் எனக்கு வச்ச ஞாபகம் நல்லா இருக்கு. உன் பொண்டாட்டி எடுத்திருப்பான்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் அவளை போன போட்டுங்க வர சொல்லலாம், அவட்ட கேட்டு பார்ப்போம். நானா கேட்கமாய் கூட கேட்டுக்கிடியே. ஏம்மா அவெல்லாம் இப்ப இங்க வரமுண்டாமா? அவ தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருக்கா. என்னது, தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருக்காளா? காலையில இங்கே தானே சுத்திக்கிட்டு இருந்தா. ஆமாம்மா, அவ தியேட்டருக்கு தான் போயிருக்கா. நான் என்னோட ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொலிக்கோட நான் தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தேன். அங்க வந்து நான் பொம்பளை பிள்ளைகள் கூட எல்லாம் பேசிக்கிட்டு பொம்பளை பிள்ளைகள் கூட சொல்லாம கொள்ளாம தியேட்டருக்கு வந்திருக்கேன்னு என்னைய போட்டு அடின்னு தியேட்டர்ல அடிச்சு விட்டாமா. அட போக்கத்தவனே, பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு தான் இப்படி கவுட்டக்குள்ள தலைய விட்டுக்கிட்டு இவ்வளவு நேரமா அழுதுகிட்டு கண்ணகசக்கிட்டு இருந்தியாக்கா? அம்மா வீடா இருந்தா நான் ஏதாவது பேசியிருப்பேம்மா. பொது இடத்துல எங்கம்மா சண்டை போட முடியும்? அவ தான் கேவலமா நடந்துக்கிட்டுறானா, நானும் அதே மாதிரியே நடந்துக்க சொல்றேன். அவளுக்கு நல்ல நல்ல ஒரு நாலு இழுப்பு கொடுத்து அவளை நீ உன் கைக்குள்ள வச்சிருந்தா அவ எப்படி நடப்பாளா? நீ அவளை விட்டு விட போய் தானே அவ இந்த ஆட்டம் ஆடியா? தியேட்டருக்கு போறதுக்கு அவளுக்கு ஏது காசு? இப்ப தெரிஞ்சு போச்சு, அந்த சீட்டு வயசு 5000 ரூபாய் தான் இவ எடுத்துக்கிட்டு போயிருக்கான்னு நினைக்கேன். அதெல்லாம் தெரியாதுமா, ஆனா என் பாக்கெட்ல இருந்து 2000 எடுத்துக்கிட்டா. அவளை முதல் அடிச்சவ அம்மா வீட்டுக்கு 10, அப்பதான் அவ திருந்துவா. இந்த சீட்டு பைசா 5000 ரூபாய் அவதான் எடுத்தான்னு தெரியட்டுமா? அவளை நான் இன்னைக்கு அடிச்சு பத்திரியேன். எனக்கு தெரிஞ்சு அவ தான் எடுத்திருப்பா, வேற யாரும் நம்ம வீட்டுல வந்து எடுக்க ஆளு கிடையாது. இன்னைக்கு வரட்டுமா, சொல்லிட்டல அந்த 5000 ரூபாய் எங்கன்னு நான் இன்னைக்கு அவளை பொழந்துடுறேன். நீ கிழிச்ச என் முன்னாடி இப்படிதான் வீரவசனம் பேசுவ உன் பொண்டாட்டிய பத்தி. அப்படியே உன் பொண்டாட்டிய கண்டா அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி அவ காலில் விழுந்துருவ. இல்லம்மா, இன்னைக்கு நான் அந்த மாதிரி நடந்துக்கிட மாட்டேன். ஏன்னா அவ மேல நான் இப்ப கொலை வெறியில இருக்கேன். அவ எப்ப வீட்டுக்கு வருவான்னு இருக்கேன். வரட்டும், வந்த அப்புறம் இருக்கு பாரு அவளுக்கு கச்சேரி. பிள்ளைகளா படம் எப்படி இருந்துச்சு சொல்லே இல்ல? படம்லாம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா ஜாலியா இருந்தது. ஆமாத்தே, நாங்கள் சிரிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணும்போதே தெரியலையா உங்களுக்கு? தியேட்டரை விட்டு வர மனசே இல்லை. இன்னொருக்கா அந்த படத்தை போட்டால் கூட பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்பனா சின்ன பொண்ணு அங்க தியேட்டர்லயே விட்டுட்டு வந்திருக்கலாம் பிள்ளையே. தியேட்டர்ல விட்டுட்டு வந்தனா அவ்வளவுதான், பத்திராளியக்கா ஆடி விடுவாவ ஆடி. என் பிள்ளைய கூட்டு போனீங்களா, எங்க என் பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டீங்களாக்கோன்னு. ஆமா, அவியல் விலையை நம்மள நம்பிதான் அனுப்பியிருக்காத பிள்ளைய, வேற விட்டுட்டு போனோம்னா அவ்வளவுதான். லட்சு, கன்ஃபார்ம் ஹோட்டலுக்கு போகணுமா வீட்டுக்கு போகணுமா? ரெண்டுல ஏதாவது ஒரு முடிவை சொல்லுங்க. பெனாத்திக்கிட்டே அடக்கிய. எனக்கு தெரிஞ்சு நேரா வீட்டுக்கே போயிடலாம். இந்த பிள்ளைகள் சும்மா பசிக்குதுன்னு சொல்லி ஹோட்டல்ல தின்னுட்டு நேரத்தை போக்கிட்டு போலான்னு நினைக்கேன். அதான் ஹோட்டலுக்கு ஆமா பெரிய பொண்ணு, அவ்வளோ என்ன வயிறு குறையவாடாக்கா? என்ன பண்டை வாங்கி தின்றுருக்காளுவே, அதுலேயே வயிறெல்லாம் நிறைஞ்சிருக்கான். வீட்டில் சாப்பாடு இருக்கு அப்படி இருந்தா கூட வேற அது என்ன பண்றது? அதனால நீ ஹோட்டலுக்குலாம் போக வேண்டாம், நேராக வீட்டுக்கே வண்டியை விடு. அடலச்சு, ஹோட்டலுக்கு போனா நீங்க செலவு பண்ண வேண்டியிருக்குன்னு பிள்ளைகளை கன்வின்ஸ் பண்ணிட்டு அடக்கியல. செலவுல இருந்து தப்பிக்கலாமே. என் பிள்ளைகளை ஒத்துக்கிடாதீங்க, ஹோட்டலுக்கு கேளுங்க. இல்ல வேண்டாக்கா, வீட்டுக்கே போலாம், எனக்குலாம் பெருசா பசிக்கல. ஏல நீ தன்னல அங்க வச்சு பரோட்டா கேட்டவே கேட்டேன். எனக்கு இப்பவே வயித்த கலக்கமா இருக்கு, நேரா வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும்னு தோணுது. பக்கத்துல உட்கார்ந்து நேரா அடிச்சறாதல தூரப்பா. ஏதோ சும்மா சொன்னேன், எனக்கு பசிக்கல. சரி, அப்ப நேரா வண்டி வீட்டுக்கு விடுறேன். என் காசை மட்டும் நல்லா மங்களம் பாடிட்டு இப்ப இதுவ காசை பத்திரப்படுத்தணும்னு எப்படி ஹோட்டலுக்கு போகாம நேரம் வீட்டுக்கு போகுதுன்னு பேரு. ஐய, பக்கத்துல இருந்து பெனாத்திக்கிட்டு இருந்தேன்னா வண்டியில இருந்து வெளியே தூக்கி போட்டுருவேன் பாத்துக்க. ஒரு நாள் எங்களுக்கு செலவு பண்ணதுக்கு 3/4 அழுவியா? 5 ரூபா 10 ரூபானா பரவாயில்லலா, 5000 ரூபா 7000 ரூபா இருக்கு. சரி ஃபீல் பண்ணாத, ஒரு நாள் தானே. அதுக்குள்ள நல்லா இருட்டி போச்சு பத்தியா சரசு. ஆமாக்கா, தியேட்டருக்குள்ள இருந்ததா நமக்கு படத்தை பார்த்துக்கிட்டே இருந்ததுல நேரம் போனதே தெரியல. வெளியே வந்த அப்புறம் பார்த்தா இருட்டி போய் கிடக்கு, உள்ள ஒண்ணுமே தெரியல பத்தியிலாக்கா. ஆமா சரசு, எனக்கும் தான். இப்படி என்னைக்காயின்னு வரும்போது நல்லா தான் இருக்கு. இவ்வளவு நாள் இப்படி நம்ம படத்துக்கு வராம வீட்லயே கடந்து போயிருக்கோம் பத்தியா, நல்லா தான் இருக்கு. இனிமே அடிக்கடி இப்படி ஏதாவது புது படம் நல்ல படம் வந்தா சொல்லுங்களா, போவோம் என்ன? போட்டு லட்சுவா இது. ஆமா, தியேட்டருக்கு போகும்போது இன்னைக்கு டிக்கெட் காசு நான் போட்டிருக்கேன், அடுத்து நீங்களே யாராவது போடணும் என்ன? இங்க பாரு, நீ இன்னைக்கு வாயை விட்ட, அதனால நீ செலவு பண்ண. இன்னொரு நாள் படத்துக்கு வந்தோன்னா அவியவியலுக்கு அவியவிய டிக்கெட் போட்டுக்கிட வேண்டியது தான், அவியவிய ஸ்நாக்ஸுக்கு அவியவிய காசு கொடுத்துக்கிட வேண்டியது தான். எல்லாருக்கெல்லாம் அப்படி வாங்கி தர முடியுமா என்ன எல்லா நாளும்? அதானே,
பாத்தீங்களா நீங்களா நல்லா உஷாரா இருக்கீங்க. என்னையும் மட்டும் ஏமாத்திட்டிய பத்தியலா? உன்னை யார் ஏமாத்தினா? நீ தானே சொன்ன நான் எல்லாருக்கும் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு. நீ சொன்னதுனால தான் நாங்கள் எல்லாம் வந்தோம். அதான் அதான் நான் பண்ண தப்பு. ஏக்க என்ன இவ இதை ஒரு மாசத்துக்கு சொல்லி சொல்லி அழுவா பாருங்க முக்கால. அது என்னமோ சரிதான். என்னம்மா? ஏழை உன் பொண்டாட்டி இவ்வளோ நேரம் ஆகி வீட்டுக்கு வரலையே, ஏன்னு ஒரு கேப்பார் இருக்கா? எம்மா அவ படத்துக்கு போயிருக்காமா, போயிட்டு பொறுமையா தான் வருவா. இனிமே இப்பதான் படம் விட்டுருப்பாவ. அவியல்லும் இனிமே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு கிப்பிட்டு பொறுமையா வருவாவெல்லாம் இருக்கும். வரட்டும். நீந்தாள அவளை கெடுக்கிறது பூரா நீந்தான், வேற யாரும் கிடையாது. அப்ப படத்துக்கு போகணும்னு ஆசைப்படியவா உன் கூட படத்துக்கு வர வேண்டியது தானே? என்னத்துக்கு அவ தனியா போனோம்? அவ்வளோ கூட்டாளிகளெல்லாம் சேர்த்துக்கிட்டு இப்படி ஆடிக்கிட்டு அலையலான்னு சொல்லிட்டு போயிருக்காளோ? எம்மா அப்படிலாம் இல்லை, அவ என் கூட தான் வாரேன்னா. நான் தான் ஆஃபீஸ் கொலீக்ஸ் கூட போகிறேன், ஃபேமிலிலாம் எதுவும் வரக்கூடாதுன்னுட்டாங்கன்னு. அதனால தான் அவள் சரி அப்போ அப்புறம் கூப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னான். நான் கூட அப்படி தான் சொன்னேன். அப்புறம் அடுத்த வாரம் கூப்பிட்டு போகிறேன், இல்லை அதுக்கு இடையிலே உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸோட போனேன். ஆனால் இன்னைக்கே வீழ்வ தியேட்டருக்கு வருவான்னு நான் எதிர்பார்க்கல. அதான் நீ கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கா. சொன்னதுக்கு அப்புறமா ஒரு பொம்பளை வீட்டில் இருக்காம இப்படி போனான்னு என்ன கணக்கு இருக்குங்க? கொஞ்சமாவது அவளை அடக்கி உடைக்குவோம் கைக்குள்ள வைக்க வரல. அவ போக்குக்கு இப்படி விடாத. இப்படி ஆடிட்டு அலைஞ்சான்னா என்ன நீ குடும்பம் வழங்கும்? பார்க்குற 4 பேர் என்ன பேசுவாவ? கொஞ்சமாதிரி யோசிக்கியா நீ? ஏம்மா இந்த மாதிரி வாழ்க்கைலாம் யாருக்குமா கொடுத்து வைக்கும்? அவள் சந்தோஷமா இருந்துட்டு போட்டேன், விடுங்க. அதான் நீங்கள் சிம்ரனை பார்த்துக்கிட்டுறீங்களம்மா, வேற அவளுக்கு என்ன வேலைங்க? போயிட்டு வந்துட்டு போட்டோம்மா, விடுங்க. நீங்கள் அவகிட்ட போய் ஏதாவது கேட்க போனால் இப்படி தான் 2 இருக்கா சண்டை வரும். அதனால அப்படியே விட்டுருங்க. இதுக்கு தாம்ல உங்ககிட்ட ஒன்றும் சொல்றது கிடையாது. எது சொன்னாலும் நீ பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். என் பொண்டாட்டிக்கு காணாதுன்னு பேசுவான். இவங்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவளை நான் தான் இனிமேல் காலை முடிச்சு வீட்டில் போடணும் போல இருக்கு. அப்படி இல்லைம்மா, அவள் சின்ன வயசுல இருந்தே தாய் தகப்பம் இல்லாமல் இருந்து வளர்ந்துருக்கா பத்தியா. அதனால அவளுக்கு இந்த விஷயம்லாம் பெருசாக நம்ம சொன்னாலும் புரியாது. அப்படியே வளர்ந்துட்டா செல்ல பிள்ளையாவே. அதனால நானும் அப்படியே விட்டுடுறது. மேக்க தெருவில் ஒருத்தி கேட்கா, உன் மருமவா வீட்லயே இருக்க முடியாளா? எப்போ பார்த்தாலும் இப்படிதான் ரோடா தெரியாளா? என்னதான் கதைன்னு சொல்லி கேட்கா. அம்மா பேசுறதையே 1000 பேசுவாவ. அவியல்ல பேசுறதுனால என்ன ஆயிர போகுது? இப்போ என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியுமா? அவன் 4 பேருக்கு நல்லது தான் நினைப்பாள தவிர யாருக்கும் துரோகம் நினைக்கும்டா. அதனால அவள் பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு வந்துடுவா. நீங்கள் அதெல்லாம் போட்டு நினச்சி எதுவும் வருத்தப்படாதீங்க. நீங்கள் சொல்கிற வேலையை அவள் செய்கிறாளா அதை மட்டும் பாருங்க. அதை செய்யலைன்னா சொல்லுங்க, நான் அவளை கண்டிக்கேன். இப்போ நீ சொல்கிற வேலையெல்லாம் அவள் கரெக்டாக செஞ்சிடறாளா? அதெல்லாம் செய்யா. ஒரு நேரம் நல்லா செய்யா, ஒரு நேரம் ஒரு வேலைக்கு 2 வேலையை ஆக்கி வச்சுட்டு போயிரியா. வேற வீட்டில் இருக்க முடியுங்க. என் கூட உட்கார்ந்து கொஞ்சம் அந்த சீரியலோட பார்த்துக்கிட்டு அப்படியே என் கூட கதை பேசிக்கிட்டு இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமேனு பார்க்கேன். இருக்காண்டங்கால அது மாமியார் மருமகன்னா அது அப்படிதான் இருக்கும், ஒத்து போவாது. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற ஆள்வட்ட இருந்து பேசுங்கம்மா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஆள்வட்ட உட்காந்து பேசிட்டு போறா, விடுங்க. இவனுக்கு என்னதான் இவன் பொண்டாட்டியை பற்றி நம்ம கழுவி ஊற்றினாலும் இவன் என் பொண்டாட்டி அப்படி இப்படின்னு தான் முணுக்குவான். இவங்கிட்ட பேசி ஒரு பிரோஜனம் கிடையாது. என்னனையும் போயிட்டு போகிறான். இந்த பிள்ளை வேற தூங்கிட்டா, இவளை கொண்டு போய் உள்ள கடத்துவோம். எம்மா அவ வாரா. வந்துட்டாளா உன் பொண்டாட்டி? வர நேரம் காணுமா? வரட்டும், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. வந்து என்னதான் பண்ணியான்னு பார்ப்போம். என்ன மாம்சம், என் மாமியார என்ன ரோட்ல உட்கார்ந்துருக்கிய? என் வருகைக்காக காத்திருக்கியலோ? பார்த்துட்டு பார்க்காம தான் மாதிரி வேற ஏன் போறியரு? என்ன மாம்சே, இன்னைக்கு கொஞ்சம் அடி பழமோ, அதனால கோபமா இருக்கீரோ? சரி உமா, நான் போயிட்டார் என்ன? சரில பெரிய பொண்ணு, பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டிட்டு போ. எனக்கு இவ்வளவு தூரம் துணைக்கு உனக்காக நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நீ இனிமே உனக்கு துணைக்கு நீயே பார்த்து போயிட்டு வா. செருப்பு நாய் துணைக்கு வா, கொஞ்சம் தூரம் வந்து எனக்கு இந்த சந்தில் போக பயமாக இருக்குது, வீடு வரைக்கும் கொண்டு விட்டுருன்னு கூப்பிட்டுட்டு இப்போ எப்படி மாற்றி பேசுது பேர் பண்ணாட. சரி ரைட் பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வா. பத்திரம். சரி. என்னே செல்வண்ணே, என்னம்மா படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? படம்லாம் சூப்பர்ண்ணே, வெறித்தனமாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம உமா தான். உமாக்கு தான் நாங்கள்லாம் நன்றி சொல்லணும். எதுக்கு? அப்படி என்ன சாதனை பண்ணிட்டா அன்னைக்கு உமா உங்களுக்கு? அவளுக்கு நீங்க நன்றி சொல்ற அளவுக்கு? அது ஒன்றும் இல்லைண்ணே, அவள் தான் இன்னைக்கு எங்கள் எல்லாருக்கும் ஸ்பான்சரு. அவள் தான் எங்களுக்கு டிக்கெட் காசு, ஸ்நாக்ஸ் காசு எல்லாம் போட்டு செலவு பண்ணதே ஃபுல்லாக அவள் தான். அதனால் அவளுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லி ஆகணும். இருந்தாலும் உமாளுக்கு ரொம்ப பெரிய மனசு தானே. அப்ப நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. சரி பெரிய பொண்ணு, என்னைய ரொம்ப புகழாத. என்னைய புகழ்ந்தானே எனக்கு பிடிக்காது. அதை எங்க வீட்டுக்காரட்டெல்லாம் ரொம்ப புகழ்ந்துட்டு இருக்காது என்ன பத்தி. அவருக்கெல்லாம் என்னோட அருமை தெரியுமா? சரிம்மா, போயிட்டு வரேன் செல்வாண்ணா. சரிம்மா, போயிட்டு வா. பாத்தியலா உமாக்கு எவ்வளவு மரியாதைன்னு? இந்த வீட்டுலதான் யாரும் என்னைய மதிக்க மாட்டேங்கிய. வெளியெல்லாம் நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடியாவ. எவா விட்டு காசு எடுத்து எவா செலவு பண்ணியதுங்க?
ஆமா, நீங்க எதுக்கு இப்ப இப்படி கொந்தளிக்கிய? நான் யார் வீட்டு காசு எடுத்து செலவு பண்ணிட்டேன்? என் வீட்டு காசை தானே எடுத்து செலவு பண்ணுனேன். இவ்வளவு நாள் என் பாக்கெட்ல தான் நீ கை வைப்ப, இப்ப எங்க அம்மாவோட கபோர்ட்லயும் கை வைக்க ஆரம்பிச்சிட்டியா நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மா காசை எடுத்துட்டு போய் உல்லாசமா செலவு பண்ணிருப்ப. என்னது? நான் உங்க அம்மா காசை எடுத்துட்டு போய் செலவு பண்ணணும்னா? அவ சீட்டுக்கு வச்சிருந்த பைசாவை தூக்கிட்டு போய் நீ நல்ல தியேட்டர்ல உன் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து செலவு பண்ணிருக்க. என்கிட்ட இருந்து என்னையும் தியேட்டர்ல அடிச்சு 2000 ரூபாயை புடுங்கினேன். யோ தொப்பி தலையா, உன்னைய தியேட்டர்ல எல்லாரும் முன்னாலே வச்சு அடிச்சிட்டேனே, நீ இன்னைக்கு என் மேல இப்படி களவாணி பட்டத்தை கட்டுற பத்தியா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட பாரு, உன் கையை குஸ்ட வந்து போவ. யாமா உனக்கு என்னத்துக்குலாம் நீ சாபம் விடியா? உனக்கு தான் நாங்க சாபம் விடனா? வீட்லயே களவாண்டு இருக்கா, களவாணி பைய உள்ள. அந்த களவாணியை அடிச்சு போத வெளியே பத்தல, வீட்டுக்குள்ள சேர்க்காத. இன்னைக்கு ஒழுங்கு மரியாதை அந்த 5000 ரூபாயோட வீட்டுக்கு வா, இல்லனா வீட்டுக்குள்ள வராத, கிளம்பு. யோ மனுஷா, உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு என் மேல களவாணி பட்டமா கட்டுறீரு. நான் சேர்த்து வச்ச காசுல நான் படத்துக்கு செலவு பண்ணணும் இன்னைக்கு எல்லாருக்கும். அதுக்கு உங்க வீட்ல இருந்து காசெல்லாம் நான் களவாண்டல. ஒவ்வொரு பாக்கெட்ல இருந்து 5-10 நான் அப்பப்ப களவாண்டி காசு சேர்த்து வைப்பேன் தான். சேலையெல்லாம் வாங்க, துணிமணி எடுக்க, செட்டுக்கிட்டு நகை செட்டு எடுக்க ஆசைப்பட்டு நான் எடுத்து வைப்பேன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் இன்னைக்கு 5000 ரூபா உங்க அம்மா கிட்ட இருந்துல நான் எதுவும் களவாண்டுட்டு போல. சும்மா ஏமல் இப்படி களவாண்டி பட்டத்தை கட்டி என்னைய துரத்தி விடணும்னு முடிவு பண்ணிட்டியா தானே? அதானே இந்த பிளான பண்ணி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிய. இங்க பாருமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப வீட்டுல 5000 ரூபாய காணோம், நீ தான் எடுத்து செலவு பண்ணிருக்கன்னு எனக்கு தோணுது. அந்த 5000 ரூபாயோட வீட்டுக்கு வரதா இருந்தா வா, இல்லாட்டுன்னா வராத சொல்லிட்டு அம்மா. என் சுருக்கு பையோட காணாம போயிட்டுல. நானும் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், காணோம். இவாதான் எடுத்திருக்கணும், வேற யாரும் எடுக்காண்டாவ. அத்தை கிழவி, அந்த 5000 ரூபாய் நான் எடுக்கலன்னு நான் எந்த சூடகத்துல அடிச்சு வேணாலும் நான் சத்தியம் பண்ணுவேன். நான் எடுத்தேன்னு சொல்லுவேன். இந்த மாதிரிலாம் பொய் பேசுற வேலைலாம் நான் வச்சுக்கிட மாட்டேன். ஆமா, இவ பெரிய ஹரிச்சந்திரன் பொண்டாட்டி போலாங்கிட்டு ஏதோ இவ்வளவு அடிச்சு வெளியே பத்தி வீட்டுக்குள்ள சேர்க்காத சொல்லிட்டேன். ஆமா, அந்த காசு எனக்கு பென்ஷனுக்கு வர காசு, அந்த காசுல கை வச்சிருக்கா. உன் காசா இருந்தா நான் விட்டுருந்துருப்பேன். என் மொபைல் தந்ததை அவன் பொண்டாட்டி எடுத்துக்கிட்டானு, இது என் காசு. அதனால எனக்கு 5000 ரூபாய் வந்தாகணும்னு சொல்லிட்டேன். அம்மா யோ தொப்பி தலையா, உங்க அம்மா தான் அது குண்டி பிறந்து எங்கேயாவது வச்சிருக்கோயா? அதை நல்லா தேடி பார்க்க சொல்லு. கடைசியில் என் மேல பழிய போட்டு என்னைய வீட்டை விட்டு துரத்தலான்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஒழுங்கு மரியாதையா என்னைய வீட்டுக்குள்ள விட்டுருங்க சொல்லிட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அம்மா காசு காணுங்க, நீ தான் எடுத்திருப்பான்னு சந்தேகப்படுறா. நீ எடுக்கலன்னு அவளுக்கு நிரூபிச்சுட்டு உள்ளவா. இந்த ராத்திரி நான் எங்கேயா போவேன் தொப்பி மண்டக்காரா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 5000 ரூபாயோட உள்ளவா, இல்லாட்டினா வராத, எந்த ஆளையும் போயிரு. அட கல் நெஞ்சக்காரா, இந்த ராத்திரி நேரத்துல பொண்டாட்டி எங்க போவான்னு நம்ம மேல கொஞ்சமாவது இறக்கப்படுறானா? அவன் பாட்டுக்கு தாய் சொல்ல கேட்டு உள்ள போய்கிட்டு இருக்கான் பாரு. நம்மள வெளியே விட்டுட்டு இருங்க, 2 பேரையும் வீட்டோட கொளுத்தி விடியேன். ஐயோ, வீட்டோட கொளுத்தி விட்டேன்னா அப்புறம் நான் கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன். வேண்டாம். இப்ப இந்த நடராத்திரி எங்க போறது? பேசாட்டிக்கு லட்சி வீட்டுக்கு போகுமா? ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் லட்சி வீட்டுல தங்குறதுக்கு அனுமதி கேட்போம். இன்னைக்கு நைட்டை ஒப்பேத்திட்டேன்னா காலையில அந்த 5000 ரூபாய் எங்க வச்சு என்னென்ன கண்டுபிடிச்சி அந்த கிளவி மூஞ்சில மிளகாவை பூசியே ஆகணும். லட்சி 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 எப்படியே எனக்கு தூங்க கொஞ்சோட இடம் கொடுக்கும். லட்சி, சத்தியமா நான் திருடல லட்சி. திருடுனா திருடிட்டு வந்து நான் உங்ககிட்டயாவது ஒத்துக்கிடுவோம்ல. ஆனா இனி யாருமே நம்ப மாட்டேங்க லட்சி. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி சரி, புலம்பிட்டே கிடக்காத, நான் நம்புறேன் உன்னைய. நேற்று ராத்திரி புலம்ப ஆரம்பிச்சவ, இன்னும் விடிஞ்சும் புலம்பல நிப்பாட்டலையே. இந்தா தொண்டை தண்ணி வத்தி போய் கிடக்கும், இந்த காப்பிய குடி. காப்பியெல்லாம் உங்க மௌல தண்டாளு லட்சி, இந்த பக்கத்துலதான் இருக்கு. நான் தான் இன்னும் குடிக்கல. அப்ப எடுத்து குடியாத, ஆறி போகுது. ஆறுன்னு வேற குடிக்க ஆகாது. குடிக்கலாம் லட்சு. பாவம் உமாக்கா, எங்களுக்காக கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணினவ. கடைசியில அவியலையே அவிய வீட்டுல இப்ப சேர்த்துக்கல. எல்லாத்துக்கும் காரணம் என் மாமியார் தான் லட்சு. அதுதான் 1க்கு 2 என் வீட்டுக்கார்ட்ட போட்டு கொடுத்து என்னைய வீட்டை விட்டு வெளியே போக வச்சிருக்கோம். அந்த பொம்பளை தான் எல்லாத்துக்கும் காரணம். உமாக்கா, எனக்கு என்னமோ உங்க மாமியார் காரணமா இருக்கும்னு தோணல. என்ன சொல்ற ஜோனி? அம்மா, தியேட்டர்ல உங்க வீட்டுக்கார பொலன்னு வச்சு பொலம்பியல்ல, அதுக்கு தண்டனையா தான் உங்க வீட்டுக்காரர் உங்க மேல திருட்டு பட்டத்தை கட்டி வெளியே துரத்திருப்பாருன்னு தோணுது. ஐயோ, ஒருவேளை இருக்குமோ? நான் தான் தொப்பி தலையிற லேசா இட போட்டுட்டேன்னா. ஏலா, நீங்களே சும்மா இருங்களா? அவளை என்னத்தையாவது சொல்லி குழப்பிட்டு அடக்காதீங்க.
அக்கா, உங்க முவா சொல்லியது சரிதான்னு தோணுது. ஒருவேளை அந்த தொப்பி தலையை அந்த காண்டுல தான் என்னைய வெளியே துரத்திட்டான்னு நினைக்கிறேன், திருட்டு பட்டத்தை கட்டி. இல்லைன்னா நான் எங்கக்கா அந்த 5000 ரூபாயை எடுத்தேன்? நான் எடுக்க இல்லை, சும்மா அதுவளே ஒளிச்சு வச்சுட்டு என் மேல பழிய போடுதுன்னு நினைக்கேன். அப்ப நீ செலவு பண்ண காசு, நீ சேர்த்து வச்ச காசு தாங்க. ஆமாங்கல்ல லட்சு, நான் சியாலை வாங்குறதுக்காண்டி நான் அப்பப்ப எடுத்து ஆட்டையை போட்டு வச்சிருந்தது. அது நான் ஏசி டியூ கட்டுறதுக்கு கூட அந்த இதுல இருந்து நான் காசு எடுக்காம தான் வச்சிருந்தேன். எந்த சூழ்நிலையில அந்த காசை எடுக்கக்கூடாது, நமக்கு வியானுங்கதை நம்ம ஆசைப்படும் போதெல்லாம் வாங்கணும் செய்யணும்னு சொல்லிட்டு வச்சிருந்தது. சரி விடு, காப்பியா குடி, எதா இருந்தாலும் பார்த்துக்கிடலாம். நீ எவ்வளவு நாள் வேணாலும் நம்ம வீட்டுல தங்கு. உன் புருஷனே வந்து கூப்பிடிய வரைக்கும் நீ இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை உமாக்கா வீட்டுக்காரர் உமாக்காவை கூப்பிடையே வரலன்னா ஏதோ சும்மா இருல, சும்மா அபத்த குணமா பேசிக்கிட்டு இருக்காத. அதெல்லாம் எந்த புருஷன் அடுத்த வீட்டுல பொண்டாட்டி எப்படி விட்டுட்டு இருப்ப எவ்வளவு நாளைக்கு? அதனால உன் புருஷன் வந்து கூட்டிட்டு போயிருவான். உமா, நீ எதுக்கும் வருத்தப்படாத. ஒருவேளை இந்த பிள்ளை சோனி சொல்ற மாதிரி கூப்பிடையே வரலன்னா என்னக்கா பண்றது? என்னைய வீட்லயே சேர்க்க மாட்டாவளோ? ஏக்கா, நான் என்ன ஒரு ஐடியா சொல்லட்டுமா உங்களுக்கு? சொல்லு பிள்ளை, என்னதான் இருந்தாலும் செய்ய. ஏக்கா, நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க? உங்க வீட்டுல உங்களை கூப்பிடலாம், நீங்க வீட்டுக்கு போனானே. இவ்வளவு நாள் நீங்க வீட்டுல இருந்தாலும் வெளியே தானே ஃப்ரீ பேடா சுத்திட்டு திரிஞ்சிய. இப்போ உங்களை யாருமே கேட்க போறது இல்ல, இன்னும் ஜாலியா சுத்திட்டு இருக்கலாம். எதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீல? அட சோனி, நீ சொல்றதும் சரிதானே? என்ன என் கண்ணை திறந்துட்டப்பா, இவ்வளவு நாள் இருந்ததை விட இப்ப இன்னும் ஃப்ரீ பேடா நான் சுத்திக்கிட்டு இருக்கலாம். இரு, என் மாமியாரையும் என் வீட்டுக்காரையும் வெறுப்பேத்துறேன். அவ்வளவுதான், ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணுவீங்களா? சும்மா அழுது புலம்பிட்டே இருக்கேன் நேற்று ராத்திரியில இருந்து. இரு ஜோனி, நீ சொன்ன மாதிரி என் வீட்டுக்கு முன்னாடியே நான் ஒரு கொட்டாயை போட்டு அதுல நான் தெருவில் உட்கார்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அங்கனே கடந்து வெறுப்பேத்துறேன். அப்பதான் என் மாமியாருக்கும் என் வீட்டுக்காருக்கும் அவசியமா இருக்கும், அதுகளுக்கு அறிவு வரும். லட்சு, உங்க முவா என்னோட அறிவு கண்ணை திறந்துட்டா. இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு. ஏன்னா அவதான் சின்ன பிள்ளை, ஏதோ அறிவில்லாம பேசிட்டு இருக்கான்னு, அதுக்கு நீ என்னலாம் இப்ப பண்ண போறா? ஒழுங்கா ஒரு 4 நாள் நம்ம வீட்டுல இரு, உன் புருஷனே வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். அதனால நீ கொஞ்சம் அமைதியா இரு, எதுவும் வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு அடக்காத. வேண்டாம் வேண்டாம் லட்சு, உங்க வீட்டுல இருந்து உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. என் மாமியாருக்கும் என் வீட்டுக்காருக்கும் நான் புத்திமதி சொல்லியே ஆகணும். நான் தப்பே பண்ணாத என்னையே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாவல்ல, அவையில நான் அசிங்கப்படுத்தியே ஆகணும். நான் தெருவுல கொட்டாய் போட்டு அங்குன்னு நான் சமைச்சு சாப்பிட்டுட்டு கடந்தாதான் இதுவளுக்கு அசிங்கமா இருக்கும். அதுவளே வந்து என்னைய வீட்டுக்கு கூட்டு போவோம். அதனால இப்பயே போய் நான் கொட்டாய் போடுற வேலையை ஆரம்பிக்கேன். வரட்டுமா லட்சு? நாடோடி பாட்டு பாட தந்தன தந்தன தாளம், மலர் விட்டு மலர் தாவுவதா காதல். ஏலா உமா, நில்லு, சொன்னா கேளு. ஏலா, ஐயோ, நான் ஒன்னும் அந்த அக்காவை கொட்டாய் போட்டு தனியா தங்க சொல்லலையே, நம்ம வீட்லயே ஜாலியா இருக்க சொன்னேன். இந்த அக்கா ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு போயிட்டாவன்னு நினைக்கேன். அவளே ஒரு அரக்கிருக்கி, அவகிட்ட என்னத்தையாவது சொல்லி அவ வேற இப்ப பாரு கொட்டாய் பொடியன்னு போய் நிக்கா. அம்மா, நான் ஒன்னும் அப்படி சொல்லலம்மா, அவிய அதை அப்படி புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்றது? அவ வீட்டுக்கு நம்ம வீட்டுல ஒரு 4 நாள் கடந்தானா அவ வீட்டுக்காரனே வந்து கூட்டு போயிருப்பா. இனிமே கொட்டாய் போட்டேன்னா என்ன பண்ண போறான்னா தெரியலவா, புருஷே அடிச்சு ஊரை தாண்டி பத்தி விட போறாவா. அவ்வளோ எம்மா, எனக்கெல்லாம் தெரியாதுமா, எனக்கு நிறைய எழுதுற வேலை கிடக்கு, நான் போறேன். எல்லாம் காப்பி குடிச்சியா இல்லையா? இந்த கப்பையும் கொண்டு போய் கழுவி வச்சிரு. காப்பி குடிச்சிட்டமா, கொண்டா கப்பை கழுவி வைக்க. அந்த 2 கப்பையும் சேர்த்து கழுவிடு. நேற்று ஃபுல்லா நல்லா ஊரை ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு. வீட்டில் என்ன வேலை கிடக்கு, ஓலை அந்த ஆளை கிடக்கு. இப்போ தோட்டத்துக்கு போனால் ஈக்கு கிழிக்கலாம், ஏகப்பட்ட வேலை கிடக்கு. அங்கேயும் போகப்படலை, வீட்லேயும் ஒரு வேலையும் செய்யலை. இப்படியே இருந்து இருந்து காலையில் இவ வாயை பார்த்துட்டு உட்காந்துருக்கு. இல்லாட்டினா காலையில் எதிர்த்து ஒரு 5-6 குறையாவது போட்டிருப்பேன். என்ன லட்சுமி, காலையிலே பயங்கர யோசனையில இருக்கா போல தெரியுது. யோசனைலாம் ஒன்றும் இல்லைங்க, தோட்டத்துக்கு போகணும்ல. ஆமா, கஞ்சி கிடக்கா? அப்படி கஞ்சி கிடக்காதுல்ல? கஞ்செல்லாம் கிடக்கு, கொஞ்சம் துவையல் தான் அரைக்கணும். நான் இதுல உமா இருந்தாலும் அவகிட்ட பேசிக்கிட்டே அவ புலம்பிட்டு அடக்கான அவ கூட இதுல இருந்துட்டேன். இப்பதான் பிள்ளைகள் எந்திரிச்சு உள்ள காப்பி கப்பையாவது போய் கழுவுங்களான்னு அனுப்பி விட்டு நான் போச்சுவேன். நான் அவன் நான் இருந்தாலும் இந்த பக்கம் எந்திரிச்சு போனா என்ன பண்ண போறாலும் தெரியல. ஆமா, அவதான் அந்த காசை எடுத்தாலாமா? ஐயா, அவ நான் எடுக்கலான்டா, என்ன கதையே தெரியல, வியல்வ கதை. சரி, நீங்க கொஞ்சம் இருங்க, நான் கஞ்ச வாளில ஊத்தி கொஞ்சம் துவையில மட்டும் அரைச்சு தரேன், எடுத்துட்டு தோட்டத்துக்கு கிளம்புங்க. நான் அப்புறம் வேணா பொறுமையா பார்த்து வாரேன். சரி லட்சுமி. நமக்குன்னு தங்குறதுக்கு ஒரு டென்ட் போட்டாச்சு. இனிமே சமைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இன்னைக்கு என்ன சமைக்கலாம்? யாருக்கிட்டையாவது ஏதாவது பாத்திரம் மட்டன்னு வாங்கி
சமைக்க ஆரம்பிப்போம். அப்பதான் நம்ம மாமியார வீட்டுக்காரன் பார்த்து இவ ரோட்ல கிடந்து இப்படி சமைச்சாலன்னு கேவலப்பட்டு நம்மள வீட்டுக்கு கூட்டு போவாத. வீடு வீடா ஏதாவது போய் வாங்க வேண்டியதுதான். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது சாந்தி தானே. ஏ சாந்தி அக்கா, சாந்தி அக்கா, எனக்கு உங்க வீட்டுல ஏதாவது வேண்டாத அடுப்பு கிடப்பு ஏதாவது கிடந்தா தாங்கலாம். இந்த வாரே இருங்க. என்னக்கா திடீர்னு வீடு தேடி வந்திருக்கீங்க காலையிலே? இல்ல இடியாப்பமும் குருமாவும் செஞ்சேன். அதான் உங்களுக்கு ஒரு ரெண்டு கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். ஒத்த மணிக்கு தானே, சரி சாப்பிட்டா ஆசைப்பட்டு சாப்பிடுவீங்கன்னு நினைச்சிட்டு. எப்பயும் இப்படி நீங்க கொண்டு வந்தது இல்லையே, இன்னைக்கு என்ன அதிசயமா கொண்டு வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, உங்க மருமகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டலாமே, அதான் கேள்விப்பட்டேன். அதான் உண்மையா பையான்னு பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். அதானே பார்த்தேன், ஒரு நாளும் இல்லாத திருநாளா இன்னைக்கு இடியாப்பத்தை கொண்டுட்டு காலையிலே வந்திருக்கீங்களேன்னு. என்ன ஆட்டம் ஆடுனாலுவே உங்க மருமக கொட்டத்தை அடக்கிருக்கீங்களே, அதான் எனக்கு அதிலே காலையிலே கேட்கணும் போல இருந்துச்சு. என்ன ஏதுன்னு கதைய அதான் ஓடியந்தேன். என் மருமக தான் சொன்னா, வேற ராத்திரி ஓடி வர முடியாதுன்னு தான் காலையிலே ஓடியந்தேன். என்ன சொல்லி வரட்டுனீங்க? ஐயே, நான் வியானுலாம் அவ்வளவு வரட்டல. அவ வீட்டுல சீட்டு பைசா இருந்தா 5000 ரூபாய் தூக்கிட்டு போய் நல்ல தியேட்டர்ல அவ்வளவு இருக்கும் செலவு பண்ணிருக்கா. அந்த காண்டில தான் அம்மாவே வெளியே அடிச்சு பத்திட்டான். அவன் நேராவ அம்மா வீட்டுக்கு வேறுபாளா இருக்கும். போட்டும் போட்டும், பஞ்சாயத்துக்கு ஆள்களை கூட்டிட்டு வரட்டும், வந்தா சொல்லுவோம். அட, உங்க மருமவ அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டு தான் இருக்கீங்களாக்கா நீங்களும்? அவன் நாங்க லட்சுமி வீட்டுல எல்லாம் போய் உட்கார்ந்துருக்கா. என்ன சொல்றீங்க? அப்ப அவ தாவுட்டுக்கு போலையா ராத்திரி? தாவுட்டுக்கும் போல பேவுட்டுக்கும் போல அங்க லட்சுமி வீட்டுல தான் உட்கார்ந்து முக்கால அழுதான்னு சொல்லிட்டு என் மருமகளுக்கு ராத்திரி போன் பண்ணாலுவே. அவன் நான் போய் உமால பார்க்க போறேன்னா எவளையும் பார்க்க போகக்கூடாது, வீட்டுல கடன்னு சொல்லி சத்தம் போட்டு வச்சேன். காலையிலையும் போறதுக்கு துளிக்கிட்டு நின்னா, எங்கேயும் போகக்கூடாது, வீட்டு வேலையை செய்ய சமையலை செய்யின்னு அவதான் இருந்து எல்லாம் காயெல்லாம் வெட்டி தந்தா கூட நின்று சமையலெல்லாம் செய்ய வச்சுட்டு இப்ப துணியை துவைக்க விட்டுருக்கேன். துணி துவைச்சிட்டு அடக்கா அதான் நான் ஒரு உங்களை பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு வரலான்னு வந்தேன். நான் அவ தாவுட்டுக்கு போயிருப்பா, வீட்டுல இருந்து ஆளை கூட்டு வருவான்னு நினைச்சேன். இப்படி அடுத்தவா வீட்டுல போய் எத்தனை நாள் அவளும் இருக்கான்னு தான் நானும் பாக்கேன். பொம்பளை வீட்டுல சீட்டுக்கு வச்சிருக்க பைசாவை எடுத்துட்டு போய் செலவில் வச்சிருக்கானா என்ன பொம்பளைங்க? அவளெல்லாம் சேர்க்காதீங்க வீட்டுல. அவ தாவுட்டுக்கே அடிச்சு படுத்திருக்க. அப்பதான் உங்க மருமவா என் மருமவளா திருந்துவா. இந்த என் மோவன்கிட்ட சொல்லிக்கிட்டோம். அவன் நான் வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு போனா போயிட்டு வருவாம்ல, அவன்கிட்ட சொல்லியே. சரி, நீங்க இடியாப்பத்தையும் குருமையும் சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். அப்புறம் கூட தட்டு கொண்டு வருவீங்க, வீட்டு பக்கம் வருவீல்ல, வரும்போது தட்டை தாங்க. சரி வரட்டுமா அப்போ? சரி போயிட்டு வாங்க. அடாடா, இப்படி தெருவுல உட்கார்ந்து சமைக்கதான் நல்லாதான் இருக்கு. ஏலா உமா, வா வா இழுச்ச வாச்சி. என்னடா உன்னை வீட்டை விட்டு வெளியே பத்திட்டாவன்னாவ? நீ என்ன இங்க நல்ல அழகா கூடாரத்தை போட்டு வெளியே சமைக்க ஆரம்பிச்சிட்டியே? வேற இவங்க நம்மள வெளியே பத்திட்டாவன்னு நம்ம சோறு தண்ணி திங்காம அப்படியே பட்னியாவா கிடக்க முடியும்? அதான் ஒவ்வொருத்தர்ட்டையா ஒவ்வொரு பொருளா வாங்கி சமையலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அறா, அப்படி என்ன சமையல் போயிட்டு இருக்கு கலங்கத்தாலே? பூரியும் உருளைக்கிழங்கும். சாப்பிட வாரியா? நல்ல உருளைக்கிழங்கு கூட்டு வாசனை நல்லா மூக்க தொலைக்குதடே. உட்காரு, தாரையும் சாப்பிடு, நல்லா சூப்பரா இருக்கும். என்னைய பத்தி என்ன நினைச்சுக்கிட்டாவ? என்னைய வெளியே துரத்திட்டேன்னா நான் இவ காலில் விழுந்து கெஞ்சுவே நினைச்சிட்டாவளோ? பண்ணாத தப்புக்கெல்லாம் இவள கெஞ்ச முடியாது. என்னடா சொல்ற உமா? அப்ப அந்த பைசாவை நீ எடுக்கலையா? அப்ப யார் எடுத்திருப்பா? அதுவ வியானுன்னு என் மேல பழிய போட்டுருக்குவ. அதனால இதுக்கெல்லாம் அந்த அசரம் பண்ண அந்த உமா. இரு, நீ பூரி சாப்பிடு. என் வீட்டுக்குன்னு வந்துட்ட, வந்தவளுக்கு முத நாளே உனக்கு நான் விருந்தே வைக்கேன். உமா, நீ இப்படி உட்கார்ந்து சமைக்கிறத பார்த்தா ஒரு இட்லி கடை போட்டு வியாபாரம் பண்ற மாதிரி இருக்கு. பேசாட்டிக்கு அப்படியே வியாபாரத்தை ஆரம்பிச்சிட வேண்டியது தானே? அப்படியா சொல்ற? ஆமாளா, பாரு பூரியும் கிழங்கு அருமையா இருக்கு. நீ ஒரு கடையை போட்டேன்னு வை, கண்டிப்பா ஓடும். நம்ம ஊர்ல கிடக்க 4-5 இத்து போனது வேணும். கடையில வாங்கினா காசு கொடுக்கணுமே, வீட்டிலே பழைய சொத்தையும் கண்டியும் தின்னுட்டு அலையுதுவேன். இதுவளாவது நம்ம கிட்ட வந்து இட்லி வாங்குறதாவது. நீ வேற சும்மா கடை இழுச்ச வச்சு இதுவளை நம்பிலாம் நம்ம வியாபாரம் பண்ண முடியாது. அதெல்லாம் ரவுண்ட்ஸ்லயே இருக்க வியாபாரம் தான் ஓடும். ஊருக்குள்ள ஒரே இடத்துல குண்டி சட்டிலே குதிரை விட்டுக்கிட்டுங்கன்னே உட்கார்ந்துருந்தோம் வை, ஒருத்தர வாங்க வர மாட்டாங்க. அப்ப இடியாப்பவும் செஞ்சு வித்துரு, ஒரு சைக்கிள் எடுத்துட்டு ரவுண்ட் அடி. நீ வேற சும்மா இருல இழுச்ச வச்சு வைத்தறிச்சல கலப்பாத. நானே எங்க வீட்டுக்காரர் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாருன்னு சொல்லி அவரை கேவலப்படுத்தணுன்றதுக்காண்டியே இங்க ஒரு கூடாரத்தை போட்டு இன்னும் வெளியே தெருவுல கிடந்து சமைச்சிட்டு அடக்கேன். இதை பார்த்தாவது அவருக்கு புத்தி வரட்டோன்னு. நீ என்னன்னா இட்லி கடை போடு, வியாபாரத்தை பண்ணி இடியாப்ப கடை போடு நீ கிட்டு இருக்க. சரி, என் மனசுல பட்டதை சொன்னேன், அதுக்கப்புறம் உன் விருப்பம். கண்டி வீட்டை விட்டா வெளியே அனுப்புவாவ. இதெல்லாம் ரொம்ப தப்பு செல்வம். எல்லாம் உன் மேல இருக்க கோவத்துல அவிய பண்ணது தானே. மன்னிச்சு நீ சரின்னு விட வேண்டியது தானே. இதை நீ இப்படி பெரிய விஷயமாக்குவியாக்கும். இப்போ அவிய லட்சுமி அக்கா வீட்டுல எல்லாம் இருக்காவன்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, எனக்கும் காலையில தான் தெரியும். இங்க பாரு, உன் மேலையும் தப்பு இருக்கு. தியேட்டருக்கு போறேன்னு சொல்லிட்டே வந்திருக்கலாம் நீ. சரி, சொல்லாம கொள்ளாம வந்துட்ட. உங்க வீட்டம்மாக்கு தெரிஞ்சு அவியெல்லாம் தியேட்டருக்கு போனோன்னு ஆசைப்பட்டு வந்துட்டாவ. சரின்னு விடு. அதுக்காண்டி நீயும் பண்ணது தப்பு தானே. அப்புறம் உன்னை என்ன பண்றது? அதான் அதுக்கு தியேட்டர்ல வச்சு அவ அடிச்சு வெளுத்துட்டால, அந்த கோபத்துலதான் வெளியே அனுப்பிட்டியாக்கும். அப்படியும் சொல்லலாம். சரி, அந்த காசை அவங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு நம்புறியா நீயும்? எனக்கு ஒரு டவுட் இருக்கு, எடுத்திருப்பாளோன்னு. இல்லை எடுக்காமலும் இருந்திருக்கலாம்.
அவ எடுத்தேன்னா எடுத்தேன் ஆமான்னு டக்குன்னு சரண்டர் ஆயிடுவா. இப்ப எடுக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நானும் அவளை நம்பாம ஆத்திரத்துல அவ அடிச்ச கோபத்துல வெளியே அனுப்பி விட்டுட்டேன். யாரை நம்புதுன்னு எனக்கு தெரியல. சரி சரி, எதுவா இருந்தாலும் சரி, இனிமே லட்சுமி அக்கா வீட்டுல இருக்க உங்க வீட்டம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்டு போறது எப்படின்னு பாரு. எதுவும் நினைக்காம போய் கூப்பிடு, வருவாவ. ஒரு 2 நாளாவது ஆகட்டும், அப்பதான் அவளுக்கு என் மேல பயம் இருக்கும். அவ எங்க வீட்டுல இருக்கதோ ஒண்ணுதான், லட்சுமி அக்கா வீட்டுல இருக்கதோ ஒண்ணுதான். எங்க வீட்டுல இருக்கும்போதே அவ நல்ல நாள்லயே அவ அங்கதான் சுத்திட்டு திரிவா. அப்புறம் என்ன, அதனால அவளுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அது என்னமோ சரிதான். சரி, ஆபீஸுக்கு நேரம் ஆகுது, வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு எடுத்துட்டு கிளம்பி வருவோம் வா. ஆமா வா போவோம். காலையிலேருந்து எங்கள் மாமியார் என்னைய உழுக்க வேலையை வாங்கிருச்சு. அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ளே போதும்னு ஆயிட்டு எங்கள் மைனி வீட்டில் போய் சாணி எழுதிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா இங்கே உமா அங்கே சாணி எழுதிட்டு இருக்கா. அவ எங்க சாணி எழுதிக்கிட்டு இருக்கா? அவ காலையிலே பூரிக்கிட்டு அழகா உருளைக்கிழங்கு கூட்டெல்லாம் வச்சுட்டா. நம்ம தான் இன்னும் சாணி எழுதிக்கிட்டு தெரியும். வள வளன்னு சாப்பிடாம சாப்பிட்டு பாருல பெரிய பொண்ணு, நான் செஞ்சது எப்படி இருக்குன்னு. அட ஸ்பேஸ் நல்லா இருக்கே. இல்லை சேகரு, அங்க இருக்கிறது பெரிய பொண்ணு தானே? அட ஆமா, அவ என்ன பண்றாங்க? அது பக்கத்துல இருக்கிறது உன் வீட்டம்மா தானே? அட ஆமா, இவங்க எல்லாம் அங்க என்ன பண்றாங்க? வா போய் பாப்போம். உமா, பெரிய பொண்ணு. அட என்ன இவ 2 பேரும் இப்படி வந்து நின்று திடீர்னு குண்டை தூக்கி போடுற மாதிரி வந்து நிற்காவ. ஆமா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க நான் சும்மா சாப்பிடலான்னு வந்தேன். மத்தக்கிடுங்க, உமா வந்து கடை ஆரம்பிச்சிருக்கலாம். என்ன உமா நடக்குதுங்க? என்ன நீங்க வந்து பேசுனதை நான் பயந்துருவேன்னு நினைச்சீங்களோ? இங்க பாருங்க, உங்க காசை நான் எடுக்கவே கிடையாது. என் மேல பழிய போட்டு உங்க அம்மா கூட சேர்ந்து என்னைய வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்கல்ல, நீங்க பண்ணது தப்புன்னு உணர்ந்து நீங்களே என்னைய வீட்டுக்கு கூப்பிடுற வரைக்கும் நான் இப்படிதான் ரோட்ல கடந்து சமைப்பேன், சமைச்சு சாப்பிடுவேன், எல்லாருக்கும் விற்பேன், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனா நானா வந்து மன்னிப்பு கேட்டு வீட்டுக்குள்ள வருவேன்னு மட்டும் நினைச்சு பார்க்காதீங்க. நீங்க 2 பேரும் வந்து என் காலில் விழுந்து என்னைய கூப்பிட்டு போனாதான் நான் வீட்டுக்கு வருவேன். ஓஹோ, அப்படியா கதை? நீ மனசுல அப்படி வேற நினைச்சுக்கிட்டு இருக்கியாக்கும். சரி, நானும் பாவம் பார்த்து போனா போகுதுன்னு ஒரு 2 நாள்ல உன்னைய வீட்டுக்கு கூப்பிட்டுலாம் மன்னிச்சு விட்டுறலாம்னு நினைச்சேன். உனக்குள்ள இவ்வளவு அகங்காரம் இருக்கா? அப்ப நீ என்னைக்கு வீட்டுக்குள்ள வாரான்னு நானும் பார்க்க தானே போறேன். உன் காலில் நாங்க விழுந்துமாக்கும். நீ கனவுல கூட நினைக்காத இந்த மாதிரிலாம் நடக்கும்னு. அதே மாதிரி நீங்களும் கனவுல கூட நினைச்சிடாதீங்க நானா வீட்டுக்கு வருவேன்னு. எத்தனை நாளைக்கு நீங்க கடக்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். பாருங்க இந்த உமா எடுத்த சபதத்தை முடிக்காம விட மாட்டா. அடே அப்பா, உமா பஞ்சு டயலாக்லாம் பரபரப்பா பேசுறாள. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறான்னா அப்போ இவன் அந்த காசை எடுத்துருக்க மாட்டாலா தான் இருக்கும். அப்போ அந்த 5000 ரூபா எங்கே போயிருக்கும்? செல்வ அண்ணனும் அவைய மாமியாக இருந்தால் ஏதோ பிளானை போட்டு உமால வெளியே துரத்திருப்பாவள. உண்மையாவே செல்வா பார்த்தல, நீ இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ண பேரு. நானும் இறக்கப்பட்டு அவளை வீட்டுல சேர்த்துக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவ என்ன பேச்சு பேசுறன்னு பார்த்தல, தெரியாம சொல்லிட்டோம்ல, மன்னிச்சிரு. இவங்களுக்கெல்லாம் இறக்கே படக்கூடாதுல. வா நம்ம போவோம், நம்ம நேரம் தான் வீணு. இதுவட்ட பேசி ஒரு பிரோஜனம் கிடையாது. செல்வாண்ணே, பூரி சாப்பிட்டு பாருங்க, உங்க வீட்டம்மா சூப்பரா சமைச்சிருக்காவ. எங்க நீங்களும் 2 பூரி இங்கனே சாப்பிட்டு போயிருங்க, சூப்பரா இருக்கு. உங்க அம்மா இடியாப்பமும் குருமாவும் வச்சிருக்காவ, அதை விட இது அழகா இருக்கு. நீயே தின்னுட்டு சாவு, நான் போறேன். பாத்தியா பெரிய பொண்ணு, அந்த தொப்பிக்காரன் எவ்வளவு திமிரா பேசிட்டு போறான்னு? பார்த்தேன். நீ என்ன இப்படி சவால் விட்டுக்கிட்டு இருக்க? எந்த தைரியத்துல சவால் விட்டுக்கிட்டு இருக்க? அதுவும் உங்க மாமியாரும் உங்க வீட்டுக்காரரும் காலில் விழுந்து விழணுங்க. அதெல்லாம் நடக்கிற காரியமாளா? சரி, அது ஏதோ கோவத்துல வந்துருச்சு. கால்ல உள்ளனாலும் வீட்டுக்கு வான்னு ஒரு வார்த்தை கூப்பிடுறதுக்கு வந்துதானே ஆவணும். நான் திருடலன்று தெரிய வரும்போது நீ திருடலன்னா வேற யாரு திருடி இருப்பா? அந்த கிழவி குண்டி மறந்து எங்கேயாவது அந்த சுருக்கு பைய வச்சிருக்கோம். அது கையில கடைச்சாலே தெரிஞ்சு போயிடும் நான் திருடலன்னு. அப்ப நான் அதை யாரு கண்டுபிடிக்காது? நம்ம தான் வீட்டுக்கு போய் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். நானா அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன் சொல்லிட்டேன். மிதிக்கலன்னு என்ன தாண்டி போயிட வேண்டியதானே? இப்ப சொன்னிய எழுத்த வச்சு இது வாஸ்தவமான பேச்சுதான். அப்பப்ப வீட்டுல பொருள்லாம் எடுக்க போனா வீட்டு வாசல தாண்டி குதிச்சு உள்ள போய் எடுத்துட்டு வந்து சமையல் செய்யறதுக்கு தேவைப்படும்ல. எத்தனை வீட்டுல போய் பிச்சை எடுக்காது? வீட்டுக்குள்ள கிளவி தூங்கிட்டு இருக்கும் போதோ இல்ல வீட்டுல ஆள் இல்லாத போதோ வாசலை தாண்டி குதிச்சு போய் வீட்டுல இருக்க அரிசி பருப்பு சாமான்லாம் அப்பப்ப ஆட்டையை போட்டு வரணும். அப்பதான் வெளியே கிடக்க வரைக்கும் சமைச்சு சாப்பிடலாம். அட மானங்கட்டவள, அதை களவாண்டுட்டு வந்து இங்க இருந்து சமைச்சு சாப்பிடுறதுக்கு நீ பேசாட்டிக்கு உள்ள போயிட்டு அந்த சுருக்கு போய் எங்க இருக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தா வீட்டுக்காவது போயிடலாம்ல. நீ வேற இழுத்து வச்சு சும்மா கடை இங்கே தெருவில் கிடந்து சமைச்சு சாப்பிட்றதும் சூப்பராக தான் இருக்கு. ஒரு 4 நாள் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு போவோம். அது சரி, மதிய சமையல் என்ன? காலையில் டிஃபன் ஓவர்,
அதான் அங்கன இங்கனன்னு கோழி சுத்தி தெரியும்ல, லபக்குன்னு ஒரு கோழியை பிடிச்சி அடிச்சு குழம்பு வச்சிட வேண்டியதுதான். மதிய சாப்பாட்டுக்கு வந்துருங்கண்ணே. ஷுவர், டெஃபினெட்லி.